السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا ونصلي أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் நேற்றைய தினம் மக்காவை வெற்றி கொண்டது அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம கஸ்வே ஹுனைன், அதாவது ஹுனைனுடைய அந்த சண்டை, இந்த ஒரு நேரத்தில் குறைஷியுடைய சில கோத்திரங்கள் இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்றும் சஹாபாக்களுக்கும் கட்டுப்படாமல் அவர்களுக்கு எதிர் போர் செய்வதற்காக வேண்டி கூட்டங்களை திரட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் அதுல முக்கியமாக சொல்ல போனால் சகீஃபுடைய கோத்திரம் மற்றும் ஹவாஸினுடைய கோத்திரம், இந்த கோத்திரத்திற்கு இந்த படைக்கு லீடராக மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாப்புல, தலைமையை ஏற்கிறாப்புல. அந்த மாலிக்ன்றவர் என்ன பண்றாப்புல, தன்னுடைய கூட்டத்தை கூட்டிட்டு அதாவது அந்த கூட்டத்துல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கோத்திரங்கள் மற்றும் இவர்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவர்களுடைய எல்லா கோத்திரங்களும், அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய மனைவிகள், அவங்களுடைய ஒட்டகங்கள், அவங்களுடைய ஆடுகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாப்புல. இந்த மாலிக்ன்றவர் என்ன பண்றாப்புல, மொத்தம் எல்லாரையும், ஒட்டுமொத்த அவங்க குடும்பத்து நபர்களையும் அவங்களுடைய சொத்துக்களையும் எல்லாத்தையும் இந்த போர்ல அழைச்சிட்டு வந்துட்டாப்புல. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காரணம் கேட்டபோது அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாவது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய மக்கள்லாம் யுத்தத்தை முழுமையாக ஈடுபட்டு செயல்படுவாங்க, இவங்களை காப்பாற்றணுன்ற ஒரு வெறியில என்ன பண்ணுவாங்க, ஒரு எமோஷனா சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. இந்த மாலிக்ன்றவர் முன்னதாகவே என்ன பண்றாப்புல, அந்த அவுதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தங்கிடுறாப்புல. முஸ்லிம்களுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே அவர் அங்க அந்த மலைகளுக்கு வந்துட்டாங்க. வந்த பின்னாடி அங்க ஹுனைன்ற ஒரு இடம் இருக்குது. அந்த ஹுனைனுடைய இடம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, நிறைய குகைகள், கல்கள், இதெல்லாம் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்துக்கு முன்னாடி தன்னுடைய ஆட்கள் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டாங்க. செட் பண்ணி வச்சுட்டு அதுல ஒரு கண் போன ஒரு வீரன், அதாவது கண் தெரியாத ஒரு வீரன் ஒரு இருந்தார், முதுமையான வீரன். அவர் முன்னாடி நல்லா சண்டை போட்டவர், ஒரு கமாண்டரு, யுத்த பயிற்சி கொடுக்குறவங்க கூட. அவருக்கு இந்த மனைவி பிள்ளைகளை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சவொன்னு அவர் என்ன சொல்றாப்புல, நீங்க மிகவும் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்களுடைய கதி என்ன, உங்களுடைய சொத்து பத்துக்கள் எல்லாமே போயிடும், அதோட சேர்ந்து உங்களுடைய மனைவி மக்கள் எல்லாரும் போயிடுவாங்களே, முஸ்லிம்களுடைய கைக்கு எல்லாரும் அடிமையாகிடுவாங்களே, உடனே அவங்கள வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு ஆலோசனை சொல்றாங்க. ஆனால் இந்த தலைவன் மாலிக் என்ன இவங்களுடைய பேச்சு கேட்பதாக இல்லை. அதுக்கு மாறாக என்ன பண்றாங்க, அவங்கள அங்கேயே வச்சிடுறாங்க. இதுக்கு பின்னாடி இரு தரப்புல இருந்தும், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய தரப்புல இருந்தும் மற்றும் காஃபிர்களுடைய தரப்புல இருந்தும் ஒற்றன்கள், அதாவது செய்தியை எடுத்து சொல்றவங்க, அங்க ஒற்றன்னு சொல்லுவாங்கல்ல, அங்க போய் அவங்க எப்படி அவங்களுடைய படை நிலைமை எப்படி இருக்குது, அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்து இவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இவங்ககிட்ட உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒற்றன்கள் ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி காஃபிர்களுடைய ஒற்றர்கள் திரும்பி வரும்போது அவங்க இரத்தக்கரையோட அவங்களுடைய குதிரைகளும் அடிபட்டதோடு இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன சொல்றாங்க, வெள்ளை நிறம் கொண்ட குதிரை வீரர்கள் எங்களை தாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க. யார் அப்படின்னு சொன்னா, அந்த வெள்ளை குதிரை நம்ம வீரர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒற்றர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒற்றர்கள் என்ன பண்றாங்க, இந்த காஃபிர்களை பாக்குறாங்க, பார்த்துட்டு அவங்க மேல தாக்குதல் நடத்திடுறாங்க. இதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களை கூட்டிட்டு மக்காவில இருந்து புறப்படுறாங்க. மக்காவில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்றைய தினம் எத்தனை நாள் தங்குறாங்க அப்படின்னு சொன்னோம், 19 நாட்கள். 19வது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயம் தெரியுது. அவங்க மக்காவுக்கு வந்த நபர்கள் 10,000 பேரு. அதுக்கு பின்னாடி மக்காவில் உள்ள 2,000 பேர்களை கூட்டிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12,000 நபர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை என்ன பண்றாங்க, அங்க கூட்டிட்டு போறாங்க ஹுனைனுக்கு. ஹுனைனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. என்னண்டு, அங்க போகும்போது அவங்களுக்கு, அதாவது ஹுனைன்ல
அடி எடுத்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு எதிர்பாராத விதமாக, அதாவது இந்த மாலிக்குடைய கூட்டம் இருக்குதுல்ல, அவங்க வந்து முன்னாடி வந்து அந்த ஹுனைன்ல எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டாங்க. வச்ச பின்னாடி முஸ்லிம்கள் எதிர்பாராத விதமாக அவங்க மேல அம்பு மலைன்றது பெய்யுது. அம்புகள் வந்து திருட்டுத்தனமாக நின்று தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க எதிரிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் இதர சஹாபாக்களுக்கும் என்னவாகுது, எதிர்பாராத ஒரு அடி. எல்லாரும் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டாங்க. நிறைய பேர் ஷஹீதாயிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, அங்க நின்று என்னது சண்டைன்றது போடுறாங்க. மிகவும் வீரமாக சண்டை போடுறாங்க. முஹாஜிர்களுடைய சில நபர்களை தவிர அவங்க கிட்ட யாருமே கிடையாது. முஹாஜிர்களுடைய சில நபர்கள் மற்றும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்து நபர்களை தவிர அந்த சுற்று வட்டாரத்திலே யாருமே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரு ஆளா நின்று சண்டை போடுறாங்க. இந்த வார்த்தைகளை கூறிக்கிட்டே வந்து சண்டை போடுறாங்க. என்னண்டு, அனன் நபியு லா கதிப் வ அன இப்னு அப்துல் முத்தலிப், அதாவது நான் தான் உண்மையான நபி, நான் வந்து அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எதிரிகளுடன் மிகவும் வீரமாக சண்டை போடுறாங்க. அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் வந்து என்னது உறுதியா நிக்கிற பார்த்துட்டு முஹாஜிரின்கள் இன்னும் சில பேர் வந்து அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சேர்றாங்க. முஹாஜிரின்கள் கூப்பிடுறதுக்கு வந்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, சத்தமாக கூப்பிட்டு அவங்கள வந்து அனுப்பி விடுறாங்க. அதுக்கு பின்னாடி அன்சாரிகளையும் கூப்பிடப்படுது. அன்சாரிகள் யார் கூப்பிடுறா, ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, அன்சாரிகளை கூப்பிடுறாங்க. வந்து எல்லாரும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சேர்ந்துகிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எந்த கூட்டம் இருந்துச்சோ, அதாவது 12,000 நபர்கள் இருந்துச்சோ, அதே கூட்டம் வந்து திரும்ப வந்துருது. இதற்கு பின்னாடி என்னவாகுது, இங்கிருந்து யுத்தம் என்பது ஸ்டார்ட் ஆகுது. யுத்தம் என்பது ஸ்டார்ட் ஆன பின்னாடி எதிரிகள் வந்து தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முஸ்லிம்கள் வந்து ஸ்டெடியா நின்ற பின்னாடி என்ன ஆகுது, எதிரிகள் தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சம்பவத்தை கூறி ஒரு ஆயத்தை வந்து இறக்குறான். என்னது, அதனுடைய அர்த்தத்தை மட்டும் சொல்றேன், அரபி வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுனைனுடைய அந்த நேரத்தில், அந்த நாளில் நீங்கள் வந்து அதிகமாக இருந்தோம் என்று நீங்க நினைத்து கொண்டிருந்தீர்கள். அது வந்து உங்களுக்கு எந்தவித பலனும் தரவில்லை. அதாவது சஹாபாக்கள் வந்து நாங்கள் அதிகமாக இருக்கோம், அதனால வந்து நாங்கள் வெற்றி கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அந்த அதிகமான மக்கள் இருப்பது முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு பலனையும் தரவில்லை. உங்களுக்கு இந்த பூமி என்பது இறுக்கமாகிட்டு, அதாவது உங்களுடைய கண்கள் இருண்டுருச்சு. இந்த உலகமே உங்களுக்கு வந்து என்னது இறுக்கமா இருக்குது. அசலி போறதுக்கு ஓடுறதுக்கு எங்கிட்டும் காலியே இல்லாம இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்தால் உங்களுடைய ரசூலின் மீது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சக்கீனாவை, அவனுடைய ரஹமத்தை இறக்கினான். மற்றும் முஃமின்கள் மீதும் இறக்கினான். மரியம் வானத்தில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், மலக்குமார்களை இறக்குறான். வலம் தரவுஹா, அவர்களை நீங்கள் பார்க்க முடியாது. காஃபிர்களுக்கு அன்றைய தினம் ஆசாப் மாதிரி, அல்லாஹுடைய தண்டனை மாதிரி வந்து அவங்களுக்கு தோடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த ஒரு ஆயத்தை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி இந்த காஃபிர்கள் நிறைய இடத்துக்கு ஓடி போயிட்டாங்க. நக்லன்ற ஓடிய இடத்துக்கும் இதே மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து ஓடி போயிட்டாங்க. இந்த ஹுனைன்ல மட்டும் முஸ்லிம்களுக்கு நிறைய என்னது சொத்துக்கள்ன்றது கிடைச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா 60,000 கைதிகள், 60,000 கைதிகள் மட்டுமே, ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் எல்லாரும் சேர்ந்து எத்தனை பேரு, 60,000 கைதிகளை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பற்றினாங்க. 20,000 ஒட்டகங்களுக்கு மேற்பட்டும் என்னது அவங்க கிட்ட இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி 40,000க்கும் அதிகமாக ஆடுகள் இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து முஸ்லிம்கள் வந்து கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றின பின்னாடி என்னவாகுது, இந்த மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைவன் இருக்கான்ல, மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைவன் என்ன பண்றான், தாயிஃபுக்கு ஓடி போயிடுறான். தாயிஃபுக்கு ஓடி போயிட்டு அவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறான். திரும்ப அங்க ஓடி போயிட்டு என்ன பண்றான், தாயிஃபுடைய மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கிறான். தாயிஃப்ன்றது யாருன்றது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்துல தாயிஃபுடைய நகரத்துக்கு போறாங்க. போன பின்னாடி அவங்களுக்கு வந்து தாவான்றது கொடுக்குறாங்க. கொடுத்த பின்னாடி என்னவாகுது, அங்குள்ள மக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லால் அடித்து துன்புறுத்தினாங்க. அதுக்கு பின்னாடி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல வந்து உட்கார்றாங்க. ஜிப்ராயில் அமீன் வர்றாங்க அவங்க கிட்ட, நீங்க கட்டளை இட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த தாயிஃப் நகரமே இல்லாமல் 2 மலைகளையும் ஒன்றாக சேர்த்து இவர்களை நாங்கள் என்ன பண்ணுவோம், அடியோட அழிச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த தாயிஃப் பட்டணம் தான் அது. அந்த தாயிஃப் பட்டணத்துக்கு போய் மாலிக்ன்றவன் ஒளிஞ்சுக்கிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, 1000 நபர்களை கொண்ட ஒரு கூட்டத்தை ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தன்னுடைய கமாண்டிங்ல அந்த என்னது கோட்டைக்கு அனுப்பிவிடுறாங்க. இவங்க வந்து பின்னாடி வர்றாங்க. இந்த நபர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் எல்லாரும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. 40 நாட்கள் என்னவாச்சு,
அந்த கோட்டைகள் என்பது முற்றுகையிடப்பட்டது. அந்த கோட்டை என்பது எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி யகூதிகளுடைய கோட்டை மாதிரியே ஒரு மிகப்பெரிய மலையின் மீது என்னவாகுது, இந்த கோட்டைகள் என்பது நிர்மிக்கப்பட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து முற்றுகையிடுறாங்க. எவ்வளவோ ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனாலும் சரி என்னவாகுது, மேலிருந்து அம்புகளை விட்டுறாங்க. இந்த கோட்டைகள் மீது கயிறை போட்டு ஏறணும்னு நினைக்கிறாங்க, ஆனா வந்து அம்புகள் விழுது. அதனால என்ன ஆச்சு, முஸ்லிம்கள் அந்த கோட்டையை ஜெயிக்க முடியலை. அதற்கு பின்னாடி எத்தனையோ விஷயங்கள் என்னது, அவங்கள சரணடைய சொல்லி நிறைய விஷயங்களை சொன்னாங்க, ஆனாலும் சரி அவங்க சரணடையலை. லாஸ்ட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அந்த யுஹதி என்னது ஒரு சண்டை நடச்சவங்கள யகூதிகளோட, அங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னது, பாம்புகளை போடுறது. பெரிய பெரிய கற்களை வந்து ஒரு மிஷின்ல வச்சு என்ன பண்ணுவாங்க, கோட்டை இடிக்கிறதுக்காக வேண்டி அந்த கற்களை வந்து வீசுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. அந்த செவர் என்பது விரிசல் விட்டுச்சு. அது அந்த இடத்துல இருந்து போகலாம்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் போனவொன்னு என்னாச்சு, அங்கிருந்து மேலிருந்து காய்க்கப்பட்ட அந்த என்னது இரும்பு கம்பிகளை முஸ்லீம்கள் மேல தூக்கி வீசினாங்க. இதனாலையும் வந்து முன்னாடி போக முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சண்டையில இரண்டாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்றாங்க, முஸ்லிம்கள்ட்ட வந்து ஒரு கட்டளை இடுறாங்க. என்னண்டு, இந்த ஹுனைன்ல உள்ள திராட்சை தோட்டங்களை எல்லாத்தையும் எரிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கீழே இறங்கி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திராட்சை தோட்டங்களை எரிக்கும் போது என்ன ஆகுது, மேல இருந்துகிட்டே இவங்க என்ன பண்றாங்க, அந்த தாயிஃபுடைய மக்கள் கதறாங்க, எங்களுடைய திராட்சை தோட்டங்களை எரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது மனசுன்றது உருகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கு பின்னாடி இந்த கோட்டைகள் என்பது ஜெயிக்கவே முடியல. என்ன பண்ணாலும் சரி தாயிஃபுடைய மக்கள் கீழே இறங்கி வரமாட்டேங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இந்த கோட்டைகளை வந்து நம்ம ஜெயிக்க முடியாது, அதனால நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப மதீனாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. முடிவு வந்து பின்னாடி ஒரு சஹாபிய கூப்பிட்டு வந்து கேட்கறாங்க. கூப்பிட்டு வந்து கேட்ட பின்னாடி, இந்த சண்டையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நீங்க இங்கேயே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு நாள் என்னவாகும், அவங்க கீழே இறங்கி வந்துருவாங்க. ஆனால் இங்கிருந்து வெளியில போனாலும் சரி, இங்கிருந்து விட்டுட்டு நீங்க மதீனாவுக்கு போயிட்டாலும் சரி, அவங்க துரத்திட்டு வர முடியாது. நம்மளுடைய படை வீரர்களையும் அவங்க பார்த்துட்டாங்க, அதனால வந்து துரத்திட்டு திரும்ப வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப போறதுக்கான முடிவு எடுத்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா மற்றும் மற்ற சஹாபிக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, சில மனசு வந்து வருத்தப்படுறாங்க. அவங்க வருத்தப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி இன்னைக்கு வந்து இங்கேயே தங்குங்க, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு காலையில திரும்ப வந்து முற்றுகையிடுறாங்க. திரும்ப ஒரு பலனும் கிடையாது. திரும்ப வந்து என்ன பண்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ செஞ்சுட்டு, என்னது இந்த போரை நீ வந்து தாயிஃபுடைய மக்களை வந்து எங்க கிட்ட வரவழைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு துஆ செஞ்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, திரும்ப மதீனாவுக்கு வந்துடுறாங்க. மதீனாவுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல நிக்கிறாங்க. நின்றுட்டு இந்த ஹுனைன்ல என்னென்னலாம் பணங்கள் என்னது மக்கள்கிட்ட வந்துச்சோ, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்துச்சோ, அந்த பணங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட வந்து பங்கிட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நபர்களாக நிறைய நபர்கள்ட்ட என்ன பண்றாங்க, இந்த பணங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இங்க வந்து என்னவாகுது, முஹாஜிரீன்கள் யார் இருந்தாங்களோ, அதாவது மக்காலிருந்து இப்போதைக்கு புதுசாக இஸ்லாம் யாரெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய சொத்துக்கள் போய்கிட்டே இருக்குது. என்னது, மக்கால் உள்ள மக்களுக்கு எல்லா சொத்துக்களும் பக்கம் பங்கு வச்சிடுறாங்க. இங்கிட்ட வந்து அன்சாரிகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அன்சாரிகளும் மிகப்பெரிய சஹாபாக்கள் இருப்பாங்களே, பெரிய பெரிய சஹாபாக்கள், முஹாஜிரீன்களையும் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருப்பாங்களே, ஃபர்ஸ்ட் ஈமான் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் அன்சாரிகளுக்கும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அன்சாரிகள் மிகவும் வருத்தப்படுறாங்க. நாங்க கஷ்டப்பட்டோம், எங்களை வந்து கூப்பிடப்பட்டுச்சு, நாங்க வந்து முன்னாடி சென்றோம், எல்லாரும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க, அந்த நேரத்துல வந்து நாங்க ரசூலுல்லாஹ்க்கு பலமாக நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்களே என்ன பண்றாங்க, பேசிக்கிற ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல வந்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி, அவங்க என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்துட்டு, ரசூலுல்லாஹ்வே நீங்க வந்து முஹாஜிரீன்களுக்கு மட்டும், அதாவது மக்காவில் உள்ள அந்த நபர்களுக்கு மட்டும் வந்து எல்லாமே சொத்துக்கள்லாம் பங்கு வச்சுட்டீங்க, அன்சாரிகளுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உங்களுடைய கோத்திரத்து நபர்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல சேருங்க, உங்களுடைய கோத்திரத்து நபர்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேருங்க, நம்ம வந்து என்ன பண்ணலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சேர்க்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து பின்னாடி ரசூலுல்லாஹ் கூப்பிடப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை உட்கார வச்சு கேட்கறாங்க, நீங்க என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க.
கேட்ட பின்னாடி ரசூலுல்லாவுக்கு சொல்லப்படுது, ரசூலுல்லா வந்து இங்க இடத்துல ஒரு சின்ன குத்பான்றது கொடுக்குறாங்க. என்னது, நீங்க வந்து வழிகட்டு இருந்தீங்க, நான் என்னுடைய மூலியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நேர்வழியை காண்பிச்சான். நீங்க வந்து சொத்துக்கள் இல்லாமல் ஏழையாக இருந்தீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய மூலியமாக உங்களுக்கு வந்து சொத்துக்களை தருவிச்சான். நீங்க வந்து அஜ்ஞானத்தில் இருந்தீங்க, அதாவது எதுவுமே தெரியாத மக்களாக குஃப்ர் செஞ்சுக்கிட்டு ஷிர்க் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய மூலியமாக உங்களுக்கு வந்து இந்த ஹிதாயத்தையும் இஸ்லாத்தையும் கொடுத்தான். இதெல்லாம் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க நினைச்ச எது வேணாலும் சொல்லலாம், நீங்க சொல்வது எல்லாமே வந்து உண்மை என்று கருதப்படும். நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து கதி எழுத்து இல்லாமல் எங்க கிட்ட வந்தீங்க, நாங்க உங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லுங்க. அல்லது நீங்க கஷ்ட காலத்தில் இருக்கும் போது நாங்க வந்து உங்களுக்கு எனது கைதுணையாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க வந்து எதுவுமே இல்லாதப்போ எங்களுடைய பணங்களையும் எங்களுடைய சொத்துங்களையும் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இந்த மக்கள் எல்லாம் சொத்துகளையும் எனது ஆடுகளையும் மற்றும் நகைகளையும் தங்கங்களையும் வைரங்களையும் எடுத்துட்டு போவாங்க. நான் என்ன பண்றேன், நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ரசூலுல்லாவை எடுத்துட்டு போவீங்க வீட்டுக்கு. நான் வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுடைய மனசுன்றது இஸ்லாத்தின் பக்கம் வர வேண்டும் என்றது என்னுடைய உரிமையை கொண்டு நான் என்ன பண்ணேன், இந்த சொத்துக்களை எல்லாத்தையும் புதுசாக இஸ்லாம் கொண்டு வந்தவர்களுக்கு கொடுத்தேன். நான் வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு ஆகிரத் என்பது கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே உங்களுடன் வர்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது ஆணையாக இன்னையிலிருந்து, அதாவது நான் என்னுடைய வாழ்வும் என்னுடைய சாகும் உங்களோட தான். எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டு முஹாஜிரின்கள் எல்லாரும் வந்து மக்காவுக்கு போயிட்டாலும் சரி, என்னுடைய வழி எந்த பக்கம், அன்சாரிகளுடைய பக்கம் தான். அன்சாரிகள் எந்த வழியில போறாங்களோ அதே வழியில தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்பீச்ன்றது கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த என்னது ஒரு கருணை உள்ளம் பாருங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாருக்குமே அநியாயம் செய்யணும்னு நினைக்கல. முதல்ல இஸ்லாம் கொண்டு வந்திருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன எதுவும் கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் உள்ள அந்த என்னது யாரெல்லாம் முஸ்லிம்கள் இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இன்னும் உயர்தரமான ஒரு விஷயத்தை தான் நினைச்சாங்க. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணை எங்க இருக்கும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்காங்களோ அங்கதான் இருக்கும். மித்த நபர்களுக்கு வந்து சொத்துக்களை பங்கு வச்சாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுடனே வந்து என்ன பண்றாங்க, போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அந்த கருணை, ரசூலுல்லாஹ்வுடைய கருணை அன்சாரிகள் மீது முஹாஜிர்கள் மீது எப்பவுமே இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, யார் ஒருவர் அன்சாரியை வெறுத்தார்களோ அவர் என்னை வெறுத்தார்கள், யார் ஒருவர் அன்சாரியை விரும்புகிறார்களோ அவர்கள் என்னை விரும்புகிறார்கள். அன்சாரிகளை விரும்புவது ஈமானுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது கயாமத் நாள் வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், அன்சாரிகளை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விரும்புகிறார்கள், அதாவது ரசூலை விரும்புகிறார்கள், அல்லாஹ்வை விரும்புகிறார்கள். யார் அன்சாரிகளை வெறுக்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை வெறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அன்சாரிகளுடைய கண்களில் இருந்து என்ன பண்ணுது, கண்ணீர் என்பது தார தாரையாக ஓடுது. ரசூலுல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்ப போக நினைக்கும் போது ஒரு இடத்துல வந்து நின்று என்னது தன்னுடைய கூடாரங்களை அமைச்சிட்டு இருந்தாங்க. தாயிஃப்ல இருந்து சில மக்கள் வர்றாங்க, ஹுனைனுடைய மக்கள். என்ன பண்றாங்க, அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ்ட்ட போய் மன்றாடுறாங்க, எங்களுடைய மனைவி மக்களையாவது எங்களுக்கு திரும்பி கொடுத்துருங்களேன், எங்களுடைய சொத்து பத்துங்களை எதுவுமே தேவையில்லை, எங்களுடைய மனைவி மக்கள் கொடுத்துருங்க, நாங்க வந்து அவங்க இல்லாம எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன அந்த தாயிஃபுடைய மக்களுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நாளைக்கு ஸுஹருடைய தொழுகை நடக்கும் போது, அதாவது நடந்து முடிந்த பின்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, எந்திரிச்சு எங்களுடைய மக்களுடன் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஈலான் என்பது, அது ஒரு அறிவிப்பு என்பது செய்யுங்க. அல்லாஹ்வுடைய ஆணையாக அல்லாஹ்விற்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டியும் நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுடைய அந்த மனைவி மக்கள் வந்து எங்களுக்கு திரும்ப தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, எங்களுடைய மக்கள் வந்து தந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நாளைய தினம் ஸுஹருடைய தொழுகை முடியுது, அந்த தாயிஃபுடைய மக்கள் எந்திரிக்கிறாங்க, அதாவது ஹுனைனுடைய மக்கள் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை அப்படியே வந்து சொல்றாங்க. சொன்ன பின்னாடி அன்சாரிகளும் முஹாஜிர்களும் எந்த ஒரு விஷயமும் பேசாமல், எங்களுடைய சொத்துக்களும் எல்லாமே வந்து நாங்களும் எங்களுடைய சொத்துக்களும் ரசூலுல்லாஹ் புரியவர்களே, எங்களுடைய எல்லா சொத்துக்களையும் நீங்களே எடுத்துக்கோங்க, ஆனாலும் இந்த ரசூலுல்லாஹ் மட்டும் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. புதுசாக இஸ்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனாலும் சில சஹாபிக்கள் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு ஆதரவாக பேசும்போது அவங்களும் வந்து மாறிட்டு
தாயிஃபுடைய அந்த ஹுனைனுடைய யாரெல்லாம் மனைவி மக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து ஹுனைனுடைய மக்களுக்கே கொடுத்துடுறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து வர காலத்துல அந்த தாயிஃபுடைய மக்களும் ஹுனைனுடைய மக்களும் எல்லாரும் வந்து இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரக்கூடிய இதுல வந்து நம்ம தபூக் என்ற யுத்தத்தை பார்ப்போம். இந்த தபூக் என்ற யுத்தம் என்பது என்னது, யாருக்கும் நடக்கும் அப்படின்னு சொன்னா ரோமர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வந்து இதுக்கு அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.